வணக்கம். முதன்மை செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கண்டகப்பள்ளி அருகே 2 ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 14 பயணிகள் உயிரிழந்தனர். விசாகப்பட்டினத்திலிருந்து பலாசா நோக்கி சென்ற பயணிகள் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக அலமண்டா கண்டகப்பள்ளி இடையே நின்று கொண்டிருந்தது. அப்போது அதே பாதையில் வந்த விசாகப்பட்டினம் ராய்காட் பயணிகள் ரயில் பலாசா ரயில் மீது மோதியது. இதில் 3 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை தொடர்பு கொண்டு மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ரயில் விபத்துகள் அடிக்கடி நிகழ்வதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து பயணிகளின் நலனை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக், மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் இரங்கல் செய்தி விடுத்திருக்கின்றனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார். விபத்து குறித்து விரிவான விசாரணை செய்து உரிய நீதி கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆந்திர அரசும் ரயில்வே துறையும் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்துள்ளன. கேரளாவில் மத வழிபாட்டு கூட்டத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் களமச்சேரி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் யாகோவாவின் சாட்சிகள் என்ற கிறிஸ்துவ அமைப்பின் 3 நாள் கூட்டத்தின் இறுதி நாள் கூட்டம் நேற்று தொடங்கியது. காலை 9:30 மணி அளவில் தொடங்கிய கூட்டத்தில் 2500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர். கூட்டம் தொடங்கி சுமார் 10 நிமிடங்களில் பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்துள்ளது. இதனையடுத்து அடுத்த சில வினாடிகளில் மேலும் 2 குண்டுகள் வெடித்தன. இதில் பெண்கள் 2 ஒரு சிறுமியும் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெடிகுண்டு வெடித்தது குறித்து தகவல் அறிந்ததும் கொச்சி தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் வந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். தாக்குதலில் ஐஇடி வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தலைவர் ஷைக் தர்வேஷ் தெரிவித்தார். மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் வெறுப்பு பரப்புரைகளை ஈடுபட வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நிலையில் வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தது தாம்தான் என கூறி டொமினிக் மார்டின் என்பவர் காவல்துறையில் சரணடைந்துள்ளார். அவரிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவர்தான் குற்றவாளி என உறுதி செய்திருக்கிறார்கள். கேரள குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஆஜரான டொமினிக் மார்டின் சமூக வலைதளம் மூலமாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கொடகரா காவல் நிலையத்தில் ஆஜராக முன்பு இதனை அவர் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அதில் குண்டுவெடிப்புக்கு முழு பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். 16 ஆண்டுகளாக எகோவாவின் அமைப்பில் இருந்ததாகவும் அதன் பின்னர் அது தவறான இயக்கம் என அறிந்து வெளியேறியதாகவும் கூறியுள்ள அவர், அந்த அமைப்பின் போதனைகளை திருத்துமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் நிறைவேறவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு பல கெட்ட விஷயங்கள் கற்பிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியவர், தேசிய கீதம் பாடக்கூடாது, வாக்களிக்கக்கூடாது என எகோவாவின் அமைப்பு தெரிவித்ததாக கூறினார். இந்த அமைப்பு நாட்டுக்கு ஆபத்தானது என்பதை தெளிவாக அறிந்த பின்னர்தான் இந்த முடிவை எடுக்க துணிந்ததாக அவர் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். അതൊന്നും ഞാനൊട്ടും തന്നെ സീരിയസ് ആയിട്ട് എടുത്തിരുന്നില്ല കാര്യങ്ങൾ. ഒരു തമാശ രൂപം. களமச்சேரி குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து திருவனந்தபுரத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். கேரளாவின் கொச்சி அருகே களமச்சேரியில் கிறிஸ்தவ வழிபாட்டு கூட்டரங்கில் அடுத்தடுத்து 3 குண்டுகள் வெடித்தன. இந்த சம்பவத்தில்
கேரளாவின் களமச்சேரியில் மத வழிபாட்டு கூட்டரங்கில் வெடிகுண்டு வெடித்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு குழு விசாரணை நடத்தும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தலைமையிலான குழு குண்டுவெடிப்பு குறித்து விசாரிக்கும் என அறிவித்துள்ள விஜயன், இதில் 20 நபர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் என்றும் கூறினார். குண்டுவெடிப்பின் பின்னணியில் உள்ளவர்கள் யாரென கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வழிபாட்டு கூட்டத்தில் குண்டு வெடித்தது குறித்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் இது கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாகரிகமான சமுதாயத்தில் வெறுப்புணர்வு மற்றும் வன்முறைக்கு இடமில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் குண்டுவெடிப்பு எதிரொலியாக தமிழகத்தில் சென்னை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உடைமைகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். கோவை மாவட்டத்திலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவையில் உள்ள தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதுடன் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் வரும் வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நிறுத்தி சோதிக்கப்பட்டன. கோவை ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியரை சோதனைச் சாவடியும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் முழுவதும் சோதிக்கப்பட்ட பிறகே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டன. குமரி மாவட்டம் களியக்காவலை சுங்கச்சாவடியில் பாதுகாப்பு பணிகளை நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார் ஆய்வு செய்தார். சென்னை பெரம்பூர் வழியாக வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களை ரயில்வே காவலர்கள் சோதனை செய்தனர். வாகன நிறுத்தங்களிலும் வெடிகுண்டு இருக்கிறதா என சோதனை நடத்தப்பட்டது. ஆவடி, அம்பத்தூர், பட்டாபுரம் உள்ளிட்ட புறநகர் ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. திருவாரூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலும் பேருந்து நிலையங்கள், கடை வீதிகள் உள்ளிட்ட இடங்களிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு சம்பவங்களை மாநில அரசுகள் தீவிரமாக விசாரிக்காமல் சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றன என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், எந்த இடத்தில் வன்முறை ஏற்பட்டாலும் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் புலனாய்வு அமைப்பை அனுப்பியிருக்கிறார்கள். அது என்ன என்று பார்க்க வேண்டும். எந்த இடத்துல ஒரு குண்டு வெடிப்போ இல்லை என்றால் வன்முறையோ ஏற்பட்டால் அதில் தீர விசாரிக்க வேண்டும். ஏதோ குற்றம் இல்லை என்றோ இல்லை என்றால் அது சாதாரண நிகழ்வு என்றோ எந்த அரசாங்கமும் புறந்தள்ளிவிடக்கூடாது. இப்போ மாநில அரசுகளுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஏதோ ஒன்றுமில்லாது, இங்கே கவர்னர் அலுவலகத்தில் ராஜ்பவன் முன்னால் வெடித்த வெடிகுண்டா இருக்கட்டும், பெட்ரோல் வெடிகுண்டா இருக்கட்டும், அங்கே வெடித்த வெடிகுண்டாக இருக்கட்டும், இது ஒரு சாதாரண நிகழ்வு தான் அப்படின்னு சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது ஒன்று வெடிக்கிறது என்றால் அது வன்முறைக்கு பின்புலம் ஏதாவது இருக்கிறதா என்பதை தீர விசாரிக்க வேண்டும். காசா மீது இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து 4வது வாரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இஸ்ரேல் படைகளின் தொடர் தாக்குதலால் காசாவில் உள்ள அல்குஸ் மருத்துவமனையில் காயங்களுடன் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அந்த மருத்துவமனை மீதும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இதில் மருத்துவமனையின் ஒரு பகுதி இடிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காசாவின் வடக்கு பகுதியிலும் காசா நகரத்திலும் உள்ள மக்கள் தெற்கு பகுதிக்கு உடனடியாக சென்றுவிடுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. காசா பகுதியில் வானிலிருந்து அரபு மொழியில் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை இஸ்ரேலிய விமானங்கள் பொழிந்து வருகின்றன. காசா மக்கள் ஆயுதங்கள் ஏதேனும் வைத்திருந்தால் அவற்றை அப்படியே கைவிட்டுவிட்டு வெள்ளை கொடியை ஏந்தி கைகளை உயர்த்தியவாறு தங்களிடம் சரணடையுமாறு இஸ்ரேல் படைகள் எச்சரித்தன. இதற்கிடையே காசாவில் அவதிப்பட்டு வரும் மக்களுக்கு உதவ 30க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் இவையெல்லாம் மிக மிக குறைவு என அவற்றை விநியோகிக்கும் பணியில் உள்ள செம்பரை சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இஸ்ரேல் படைகளில் தகர்க்கப்பட்ட காசா தகவல் தொடர்பு கட்டமைப்பு மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இணையதள வசதியும் மொபைல் தகவல் தொடர்பும் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. ஹமாஸ் இயக்கத்தினரின் தாக்குதலை தடுக்க தங்கள் நாட்டு பாதுகாப்பு படையினர் தவறிவிட்டதாக கூறியதற்காக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் இயக்கத்தினர் ராக்கெட்டுகளை வீசி சரமாரியாக தாக்கினர். இஸ்ரேலுக்குள் புகுந்த 1200 நபர்களை கொன்று பெரும் சேதங்களை விளைவித்ததுடன் 200க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாகவும் பிடித்துச் சென்றனர். தங்கள் நாட்டு படையினர் தாக்குதலை தடுக்க தவறிவிட்டதாகவும் உளவுத்துறை தாக்குதல் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்க தவறிவிட்டதாகவும் இணையதளத்தில் நெத்தன்யாகு பதிவிட்டிருந்தார். இதனால் நெத்தன்யாகு மீது கடும் விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இந்நிலையில் பாதுகாப்பு படையினரை குறை கூறி தான் வெளியிட்ட பதிவு தவறானது என கூறி நெத்தன்யாகு மன்னிப்பு கோரியுள்ளார். மேலும் தனது பதிவையும் இணையதள பக்கத்திலிருந்து நெத்தன்யாகு நீக்கினார்.
இஸ்ரேலில் இருந்து வந்த விமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யாவில் போராட்டக்காரர்கள் ஓடுதளத்தில் புகுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ரஷ்யாவின் டேஜஸ்தான் பகுதிக்கு இஸ்ரேலில் இருந்து விமானம் ஒன்று வந்தது. ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த இந்த விமானத்தில் இஸ்ரேலியர்கள் அதிக அளவில் இருந்தனர். இஸ்ரேலியர்களுக்கு அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலர் ஒரே நேரத்தில் ஓடுதளத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு விமான நிலையம் மூடப்பட்டது. விமான நிலையத்தில் நின்றிருந்த காவல்துறை வாகனத்தையும் போராட்டக்காரர்கள் கவிழ்க்க முயன்றனர். காசாவில் அத்தியாவசிய பொருட்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் ஐநா உதவி மையங்களில் புகுந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள டெய்ர் எல் பாலா நகரில் பாலஸ்தீன மக்களுக்கான ஐநா உதவிகள் முகமையின் கிடங்கில் நுழைந்து பொருட்களை எடுத்துச் செல்வது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. காசாவில் உள்ள பொதுமக்கள் உதவிப் பொருட்கள் கிடைக்காமல் பொறுமை இழந்து இத்தகைய நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதால் இனிவரும் நாட்களில் மோசமான சூழல் உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ள ஐநா முகமை கூடுதல் உதவிப் பொருட்கள் காசாவிற்குள் வருவதை உறுதி செய்வது அவசியம் என்று கூறியுள்ளது. காசா பகுதியில் மனிதகுலம் மிக மோசமான பேரழிவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் போராட்டத்தை முன்னெடுத்தன. இந்நிலையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நேற்று ஜமாத்-இ இஸ்லாமி கட்சி இஸ்ரேலுக்கு எதிராக பேரணி நடத்தியது. இதில் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியபடி ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பாலஸ்தீனம் வெறும் நாடு மட்டுமல்ல என்றும் அது ஒரு புனித பூமி எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். பாலஸ்தீனத்துக்கு பாகிஸ்தான் அரசு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக் கொண்டனர். உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து 6வது ஆட்டத்தில் வெற்றி பெற்று 12 புள்ளிகளை ஈட்டிய இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 230 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க இயலாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அந்த அணியின் லியாம் லிவிங்ஸ்டன் 27 ரன்கள் எடுத்தார். இந்திய அணி தரப்பில் முகமது ஷமி 4 விக்கெட்டுகளையும் பும்ரா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி இந்திய அணியை முதலில் பேட்டிங் செய்ய பணித்தது. சுப்மன் கில் 9 ரன்களுடனும் விராட் கோலி ரன் எதுவும் எடுக்காமலும் ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ரன்களுடனும் ஆட்டம் இழந்தனர். பொறுப்புடன் ஆடிய கேப்டன் ரோஹித் சர்மா 87 ரன்கள் எடுத்தார். சூரியகுமார் யாதவ் 49 ரன்களும் KL ராகுல் 39 ரன்களையும் எடுத்தனர். 50 ஓவர்களில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 229 ரன்களை எடுத்தது. இங்கிலாந்து அணியின் டேவிட் வில்லி 3 விக்கெட்டுகளையும் கிறிஸ் போக்ஸ், அடில் ரக்ஷித் ஆகிய இருவரும் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். உலகக்கோப்பையில் இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 18,000 ரன்களை கடந்து சாதனை புரிந்தார். இந்த மைல்கல்லை எட்டிய 5வது இந்தியர் ரோஹித் சர்மா ஆவார். சுப்மன் கில், விராட் கோலி ஆட்டமிழந்த நிலையில் பொறுப்புடன் விளையாடிய ரோஹித் சர்மா அரை சதம் கடந்து அசத்தினார். அணித் தலைவராக 100வது போட்டியில் பங்கேற்கும் ரோஹித் சர்மா இந்த ஆண்டில் ஒருநாள் கிரிக்கெட்டில் 1000 ரன்களை கடந்தும் சாதனை புரிந்தார். இந்திய வீரர்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சச்சின் டெண்டுல்கர் 34,357 ரன்களுடன் முதல் இடத்திலும் 26,121 ரன்களுடன் விராட் கோலி 2வது இடத்திலும் உள்ளனர். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்கள் 37 நபர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 28ஆம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற 37 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் மீனவ சமூகத்தினரிடையே மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களின் உரிமைக்காக மத்திய அரசு மேலும் வலுவாக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும் என விரும்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைத்திடும் வகையில் காலம் தாழ்த்தாமல் உரிய நிலையான தூதரக வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வலியுறுத்துவதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் உட்பட அண்டை மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையை அரசு விழாவாக கொண்டாடி வருகிறது தமிழக அரசு. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் இன்று நடைபெறவுள்ள 116வது தேவர் ஜெயந்தி மற்றும் 61வது தேவர் குரு பூஜைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு வரும் பொதுமக்கள் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் தனித்தனி பாதைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு காரணத்திற்காக 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பசும்பொன் கிராமத்திற்கு அனுமதி பெற்ற 4 சக்கர வாகனங்களில் மட்டுமே செல்ல முடியும். 2 சக்கர வாகனங்களில் தேவர் குரு பூஜைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை தியாகராய நகர் ரங்கநாத தெரு பகுதிகளில் புத்தாடைகள், பொருட்கள் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தியாகராய நகர் ரங்கநாதன் தெரு பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வெளியூர்களில் இருந்தும் குடும்பத்துடன் புது துணிகளை எடுக்க பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தந்தனர். தீபாவளிக்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கும் நிலையில் தற்போது இருந்தே ஆடைகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அடுத்த வாரம் இன்னும் நிறைய கூட்டம் எதிர்பார்ப்போம். பார்த்து நல்லா பண்ணுவோம். எல்லா கடையிலையும் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. எல்லாம் இந்த ரோடு கூட க்ரௌடாக தான் இருக்குது. மத்தியானத்துலேருந்து க்ரௌடாக தான் இருக்குது. ரொம்ப க்ரௌடு தான். டிராஃபிக் ஜாமு எல்லாமே நிறைய இருக்குது. மக்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நிறைய வகையெல்லாம் பார்க்குறாங்களா? இப்படி விரும்பினதை வாங்குறாங்க. நிறைய அது மாதிரி எதிர்பார்த்து நம்ம போட்டிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். நான் ஃபேமிலிக்காக தான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன். ப்ளஸ் இங்கே கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இப்போவே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. 1 or 2 days கழிச்சு தெரியல எவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெட்டர் சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஆமாம் சார், கண்டிப்பாக சண்டேங்காட்டி ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நார்மல் டேஸில் வந்தாலும் மேபி ஈவினிங்க்கு மேலே ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. திமுக மற்றும் இந்தியா கூட்டணியினர் ஆளும் மாநிலங்களில் தீவிரவாத செயல்கள் அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டினார். திருப்பூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் ஆளுநர் மாளிகை மீது தாக்குதல் நடத்தியவரின் பின்னணியை ஆராய வேண்டும் என வலியுறுத்தினார். ராஜ்பவனை அட்டாக் பண்றான்னா அவனுடைய பின்னணியை ஆராய வேண்டாம். ஏதோ ஒரு சாதாரண ஆள் ராஜ்பவனை போய் அட்டாக் பண்ற அளவுக்கு தைரியம் யாருக்கு இருக்கும்? ராஜ்பவன் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சபட்ச அதிகாரமிக்க ஒரு கவர்னர் இருக்கின்ற மாளிகை. அந்த மாளிகை மேல ஒருத்தன் சாதாரணமா பெட்ரோல் குண்டு வீசுகிறான்னா அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கிறது? சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறார். தேச விரோத சக்திகள் இன்றைக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் தமிழக அரசாங்கம் எந்தவித நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், NIA இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும்.
எம்ஜிஆர் தொடங்கிய கட்சிக்கு தலைவராக இருந்து கொண்டு திராவிடம் ஆரியம் குறித்து பேச புராணம் படிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறுவது வேதனை அளிப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திராவிடத்தை பற்றியும் ஆரியத்தை பற்றி பேசுறாங்க, அதெல்லாம் சொல்லணும்னா புராணம் படிக்கணும்ன்ற. திராவிடத்தை பற்றியும் ஆரியத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா ஆராய்ச்சி பண்ணணுமா, புராணம் படிக்கணுமா? அந்த அளவுக்கு படிக்கலையா? உங்க கட்சி பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரை வச்சுக்கோங்க. திராவிடம் படிக்கணும்னா, திராவிடத்தை பத்தி பேசணும்னா புராணம் படிக்கணுங்க. இவரெல்லாம் எம்ஜிஆர் உருவாக்கின அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவுக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி வழங்காமல் ஆளுநர் நல்ல முடிவு எடுத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் பதவிக்காக காவல் உயர் அதிகாரிகள் அரசின் தவறுக்கு துணை போகக்கூடும் என்றும் குறிப்பிட்டார். நல்ல விஷயம் பண்ணாரு, சைலேந்திர பாபு கொடுக்கல. ஏன்னா பாத்தீங்கன்னா சால்ரா தட்டுறவங்களுக்கு எல்லாம் பின்னாடி பதவினா, அப்ப அவங்க இப்போ ஒரு டிஜிபிக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு அரசு பெரிய பதவி கொடுக்க நினைச்சா, அப்போ டிஜிபி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளும் அரசு பண்ற அயோக்கியத்துக்கெல்லாம் நம்ம துணை போனோம். அப்பதான் நமக்கும் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிசில கொடுப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பெரிய பதவி, அரசு பதவி கண்டிப்பா கொடுக்கும். டிஎன்பிசி பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு குளறுபடின்னு ஒரு உச்சம். கிட்டத்தட்ட குரூப் 2 எக்ஸாம எழுதி 6 மாசம், அது பிப்ரவரியில் எழுதுனாங்க ரிசல்ட், பிப்ரவரியில். ஆனா இன்னும் ரிசல்ட் வெளியில. சேலம் சென்னை இடையே பயணிகள் விமான போக்குவரத்து தொடங்கியது. சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலத்திற்கு கோவா ஆளுநர் உட்பட 43 பேர் பயணம் செய்தனர். சேலத்திலிருந்து சென்னைக்கு செயல்பாட்டில் இருந்த விமான போக்குவரத்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நிறுத்தப்பட்டது. மீண்டும் விமான சேவையை தொடங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து தற்போது சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி முதல் உதான் திட்டத்தின் கீழ் அலையன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பெங்களூரு, சேலம், கொச்சி வழித்தடத்தில் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இண்டிகோ நிறுவனத்தின் சார்பில் சேலத்திலிருந்து சென்னைக்கு தினசரி சேவை தொடக்கப்பட்டது. சென்னையிலிருந்து சேலத்திற்கு 12:30 மணிக்கு சென்றடைந்த விமானத்தில் கோவா ஆளுநர் ஸ்ரீனிவாச பிள்ளை, நடிகை நமிதா உட்பட 43 பேர் பயணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 12:50 மணிக்கு சேலத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட விமானத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு உட்பட 64 பேர் பயணம் செய்தனர். தொடங்கப்பட்டது நல்ல வரவேற்பு, மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. சேலத்திலிருந்து இன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா, அபிதாபி போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கும் கனெக்டிவிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள் இண்டிகோ நிறுவனம். அதேபோல சேலத்திலிருந்து பாம்பே, டெல்லி மற்ற இந்தியாவில் கூடிய அனைத்து தலைநகர்களும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக சேலம் மாறி இருக்கிறது. மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் மின்கம்பங்களை அகற்றாமல் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது மக்களை அதிருப்தியடைய வைத்துள்ளது. தாம்பரம், குன்றத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்டு வரும் பூந்தண்டலம் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்ததால் மக்களின் கோரிக்கையை ஏற்று சாலையை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தார்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சாலை அமைப்பதற்கு இடையூறாக 3க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் உள்ள நிலையில் அவற்றை அகற்றாமல் தார்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் அபாயகரமான முறையில் வாகன ஓட்டிகள் அந்த சாலையை கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதோடு தார் மற்றும் ஜல்லி சரியான வீதத்தில் கலக்கப்படாமல் இருப்பதால் ஆங்காங்கே ஜல்லிக்கற்கள் பெயர்ந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள பொதுமக்கள் நல்ல முறையில் தார் சாலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் விவசாயிகளான தந்தையும் மகனும் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். சிங்கம்பட்டியைச் சேர்ந்த பேச்சுமுத்து தனது மகன் பேரின்பராஜுடன் மணிமுத்தாறு 40 அடி கால்வாய் அருகே உள்ள விவசாய நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளனர். கால்வாயை கடக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கியதில் தந்தையும் மகனும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தந்தை, மகன் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக கால்வாய் தண்ணீரில் மின்சாரத்தை செலுத்தியது தெரியவந்தது. இதனை அறியாமல் தந்தையும் மகனும் கால்வாய் தண்ணீரை மிதித்து உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள மாஞ்சோலை காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்ததோடு மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர்.
சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள பிளாஸ்டிக் பாலித்தீன் பேக்கிங் பொருட்கள் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு ரசாயன மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் தீ பற்றியது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை, செங்குன்றம், தண்டையார்பேட்டை, ஜே நகர், ஆவடி, மாதவரம், வில்லிவாக்கம், எழும்பூர் ஆகிய பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைப்பதற்காக வீரர்கள் போராடினர். இந்நிலையில் கெமிக்கல் பேரல்கள் வெடித்து சிதறியதால் அருகில் சென்று தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து ரோபோ ஸ்கை பிளிப்ட் கொண்டுவரப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ள தொழிற்சாலை அருகில் அதிக அழுத்த மின்சார உயர்மின் கோபுரம் இருப்பதால் பாதுகாப்பு கருதி 6 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிரியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணம் பறித்த சிறுவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் இல்லத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான செங்கல் ராஜு திருத்தணியில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் இரவு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தி முனையில் செங்கல் ராஜுவிடமிருந்து செல்போன், இந்தியாவில் 5G தொலைத்தொடர்பு சேவை அதிவேகமாக தரப்பட்டாலும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் குறைவாகவே இருப்பதாக செல்போன் சேவை நிறுவனங்கள் சங்கம் தெரிவித்துள்ளன. 5G செல்போன் சேவை கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அச்சேவை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய செல்போன் சேவை நிறுவனங்களின் இயக்குநரான SP கோச்சார், உலகிலேயே 5G சேவை வேகமாக நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதில் இந்தியாதான் முதலிடம் வகிப்பதாக தெரிவித்தார். 5G சேவையை பரவலாக கொண்டு செல்வதற்காக மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு பெரும் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆனால் இந்த முதலீடுகளுக்கு ஏற்ற வருவாய் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மாலத்தீவில் முகாமிட்டுள்ள இந்திய படைகளை விரைவில் திருப்பி அனுப்ப நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாலத்தீவு அதிபராக பதவியேற்க உள்ள முகமது மொய்சு தெரிவித்திருக்கிறார். மாலத்தீவு நாட்டில் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் தற்போதைய அதிபரும் இந்திய சார்பு நிலை கொண்டவருமான இப்ராஹிம் சோலி தோல்வியடைந்தார். சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட முகமது மொய்சு அதிபராக தேர்வானார். இவர் வரும் 17ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மொய்சு, மாலத்தீவில் உள்ள இந்திய படைகள் சுமூகமான முறையில் திருப்பி அனுப்பப்படும் என்றும் இது தொடர்பாக இந்திய அரசுடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டு படைகள் மாலத்தீவில் இருப்பதை தங்கள் மக்கள் விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். அதே நேரம் இந்திய படைகளுக்கு பதிலாக வேறு நாட்டு படைகள் எதுவும் தங்கள் மண்ணில் நிலை கொள்ள அனுமதிக்கப்படாது என்றும் மொய்சு தெரிவித்தார். மாலத்தீவு மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே அதனுடன் உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக மிகப்பெரிய அளவில் உதவிகள் செய்து வரும் இந்தியா அந்நாட்டு ராணுவத்திற்கு பயிற்சிகளையும் அளித்து வருகிறது. திருவிழா கால மகிழ்ச்சியுடன் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் கொடி வானுயர்ந்து பறப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். தமிழ் எழுத்தாளர்கள் சிவசங்கரி மற்றும் AK பெருமாளுக்கும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக அவர் பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறார். நடப்பு மாதத்திற்கான கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, ஆசிய விளையாட்டில் இந்திய வீரர்கள் சாதித்தது போலவே பாரா ஆசிய விளையாட்டிலும் இந்திய வீரர்கள் பதக்கங்களை குவித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் என கூறினார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய அளவிலான மை பாரத் என்ற அமைப்பு தொடங்கப்படும் என்றும் இதில் இளைஞர்கள் பங்கேற்று நாட்டினை பல்வேறு வகையில் கட்டி எழுப்ப வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், காதி விற்பனை கடந்த கால சாதனைகளை முறியடித்துள்ளதாகவும் இதேபோல் உள்ளூர் பொருட்களை ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நைட் இந்தியா இலக்கிய இயக்கத்தை உருவாக்கியுள்ள தமிழ் எழுத்தாளர் சிவசங்கரிக்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த எழுத்தாளர் AK பெருமாளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். சென்னை திருவான்மையூரில் வீடு புகுந்து கொலை செய்த நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பெயிண்டர் வேலை செய்து வரும் செந்தில்குமார் கடந்த 3 வருடங்களாக மனைவியை பிரிந்து திருமுடி விநாயகர் கோவில் தெருவில் மூக்குப்பொடி சித்தர் கோவில் அருகில் ஒரு அறையில் வடமாநில நபர்களோடு தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். அங்குள்ள சித்தர் கோவிலுக்கு நீலாங்கரையைச் சேர்ந்த கமல் உஸ்மான் என்பவர் தினம்தோறும் சென்றுள்ளார். இந்நிலையில் செந்தில்குமார் அவர் தங்கியிருக்கும் அறைக்கு பெண்களை அழைத்து வந்ததால் ஆத்திரமடைந்த கமல் உஸ்மான் கத்தியால் செந்தில்குமாரை குத்தியுள்ளார். இதனையடுத்து கமல் உஸ்மான் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.
வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர் குடிபோதையில் இருப்பதால் தெளிந்தவுடன் விசாரணை நடத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் வேலை மேல இருந்த பையன் ஓடியாந்து கூப்பிட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுமான்ட்டு. யாரு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதுவுமே தெரியாது எங்களுக்கு. போலீஸ் வந்து அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்கோம், அவ்வளவுதான் சொன்னாங்க. இல்ல சார் நாங்க பாக்கணும்னு எவ்வளவு சொன்னோம், அவங்க பார்க்க விடல. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வண்டியில போகும்போது தான் இறந்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் நாங்க ராயப்பேட்டில் போய் பார்த்தோம், இறந்துருந்தாரு. கெண்டிக்கல் கிழக்கு உடை மற்றும் மணியார்பாளையம் மேற்கு உடை ஆகிய இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் 800 லிட்டர் சாராய ஊழல்களை கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது. இருவேறு இடங்களில் குற்றச்செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டுச்சந்தையில் மாடுகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதே நேரத்தில் வளர்ப்பு மாடுகள் மற்றும் கிடேரிகளை வாங்குவோர் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. கடந்த வாரங்களில் 40,000 ரூபாய் வரை விலை போன கறவை மாடுகள் இந்த வாரம் 30,000 ரூபாய் வரையே விலை போயுள்ளது. அதேபோல் 20,000 ரூபாய் வரை விலை போன வளர்ப்பு கிடேரிகள் இந்த வாரம் 15,000 ரூபாய்க்கும் குறைவாகவே விற்பனையானது. இதுகுறித்து வியாபாரிகள் கூறுகையில் பருவமழை தொடங்கினால் மாடுகளின் விலை அதிகரிக்கக்கூடும் என கூறினர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்து பாலவாயல் பகுதியில் உள்ள கார் உதிரி பாகங்கள் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ரப்பர் உள்ளிட்ட பொருட்கள் இருந்த சேமிப்பு கிடங்கில் பற்றிய தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டையில் மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிக்கு மாவட்ட சிலம்பம் விளையாட்டு சங்க தலைவர் முனுசாமி தலைமை வகித்தார். இதில் திருச்சி, கரூர், திண்டுக்கல், சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பரிசு மற்றும் கேடயத்தை திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கமலத்தாயார் நினைவு கல்லூரி மாணவிகள் தட்டிச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக கள்ளிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இருந்த சுமார் 10 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரத்தின் கிளை முறிந்து விழுந்துள்ளது. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலையில் விழுந்த மரத்தினை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தின் கடைசி வாரத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து புதுவிதமான பறவைகள் இனப்பெருக்கம் செய்வதற்காக வருவது வழக்கம். இந்த ஆண்டு ஏரிகளில் நீர் குறைவாக உள்ள நிலையிலும் பறவைகள் வருகை தந்துள்ளன. மேலும் வடகிழக்கு பருவமழை அதிகரிக்கும் பொழுது பறவைகள் வரத்து அதிகரிக்கும் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தியுள்ளன. ரன் கணக்கை தொடங்க சிரமப்பட்ட கோலி டேவிட் வில்லி வீசிய பந்தை இறங்கி வந்து அடிக்க முயன்று செய்தபோது ஆட்டமிழந்தார்.
9 பந்துகளை சந்தித்த கோலி ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதன் மூலம் உலகக்கோப்பை தொடர்களில் முதன்முறையாக அவர் டக் அவுட் ஆகியுள்ளார். இதற்கிடையே ஆட்டநாயகன் விருதை வென்ற கேப்டன் ரோஹித் சர்மா அனுபவம் வாய்ந்த வீரர்கள் சரியான நேரத்தில் சிறப்பாக விளையாடி ஆட்டத்தை வென்று கொடுத்திருப்பதாகவும் வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டனர் என்றும் கூறினார். ஆந்திராவில் பிரபல அடகு நகை நிறுவனத்தில் 10 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்த பெண் மேலாளர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிரபல தனியார் அடகு நகை நிறுவனத்தின் கிளை அலுவலகம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கங்கிப்பாடு நகரில் செயல்பட்டு வந்தது. இக்கிளையின் மேலாளராக பவானி என்பவர் வேலை செய்து வந்தார். இங்கு பல்வேறு வாடிக்கையாளர்கள் தங்களது நகைகளை அடமானம் வைத்திருந்த நிலையில் பவானி கடந்த 10 மாதங்களாக யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் அடமானம் வைத்திருந்த நகைகளை தனது நண்பர்களோடு சேர்ந்து கொள்ளையடித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி ஆய்வுக்கு வந்த நிறுவன உயரதிகாரிகள் நகைகளை ஆய்வு செய்தபோது தங்க நகைகளுக்கு பதிலாக போலி நகைகள் வைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பவானி மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 10 கிலோ 650 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் மைக் பென்ஸ் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இது தனக்கான நேரம் என்பதை உணர்ந்ததால் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சியில் வேட்பாளரை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் களமிறங்கியுள்ள நிலையில் அவருக்கு எதிராக அவரது கட்சி சார்பில் இந்திய வம்சாவளிகளான நிக்கி ஹேலே, விவேக் ராமசாமி உள்ளிட்ட மேலும் பலர் போட்டியிடுகின்றனர். இதில் களமிறங்கிய முன்னாள் துணை அதிபர் மைக் பென்ஸுக்கு கட்சியினரிடமிருந்து போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுவரை நடைபெற்றுள்ள கட்சி வேட்பாளர்களுக்கு இடையிலான விவாதங்களில் டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவர் தொடர்ந்து ஆதரவு பெற்று முன்னணியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்தியன் 2ஆம் பாகத்திற்கான அறிமுக காட்சிகள் நவம்பர் 3ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், சமுத்திரக்கனி, பாவி சிம்ஹா, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் தயாராகி வருகிறது. படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ளார். படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த ஆண்டு படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்தியன் 2 படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி நவம்பர் 3ஆம் தேதி அன்று படத்துக்கான அறிமுக காட்சிகள் வெளியாகும் என்று படக்குழுவினர் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளனர்.